அமுக்குற ஆளு கடையை விட்டுட்டு போறான். அவன் மான மேய விட்டுட்டு எங்க போயிட்டானா? இத்தனை வருஷமா அவனுக்கு போட்ட சோறு தண்ட சோறுதான். பறந்து கிடக்குதுங்களே. என்னமோ குசு குசு சத்தம் கேக்குது. உள்ள எவனோ பூந்திருக்கான். உன் காலவாயை திறக்காது. என் கடை முதலாளிக்கு கல்யாணமாய் இத்தனை வருஷமாச்சே, என்னைக்காவது அவன் பொண்டாட்டி அவன் காலை இப்படி அமர்த்திருப்பாளா? காதலிக்க தெரியாத கஞ்சப்பய பொண்டாட்டி. அவன் மாத்திரம் என்ன, கலப்பட ஒண்ணுதான் தெரியும், கபோதி பயம் அவனுக்கு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? போறாங்க. சின்ன சிரிச்சுதானே. ஒரே அலுப்பா இருக்கு. கொஞ்சம் கால அமுக்க. இன்னைக்கு நான் தான் கால அமுக்கணுமா? ஆத்த பிறகாது மனுஷாலுக்கு புத்தி வரவானா? புத்தி வருது, கால் எது தெரியல. ஹலோ, டாக்டர் லீலாவதி பேசுறேன். டாக்டர், நான் சின்ன தம்பி பேசுறேன். நம்ம குழந்தைக்கு இருந்தாப்புல இருந்து கை கால்லாம் வெட்டி எடுத்தது. இப்ப பேச்சு முச்ச கிடையாது. ஆஹா, நான் உடனே புறப்பட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சீதா, குழந்தைக்கு என்ன கொடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க? ஐயோ, நாங்க எதையுமே கொடுக்கலீங்க, எதையும் செய்யலீங்க. எதுவும் கொடுக்கலன்னா குழந்தை ஏன் இப்படி ஆச்சு? ஏன் என்னைய பாக்குறேன்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தானுங்களே. நான் தொட்டது தொலங்காது, கைப்பட்டது வழங்காது. அப்படிப்பட்ட நான் தானே இந்த குழந்தைய தொடுறேன், தூக்குறேன், பால் கொடுக்கறேன், எல்லாமே செய்யறேன். துரதிருஷ்டக்காரியான என் மூச்சு பட்டதுனாலதான் குழந்தைக்கு இப்படி மூச்சு தொடர்றதோ என்னமோ. வேற என்ன காரணத்தை நான் சொல்ல முடியும்? அக்கா, நீங்க எதுக்கு எதை சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. டாக்டர் வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்க. குழந்தைய பாருங்க. உட்காரு. என்ன டாக்டர்? குழந்தைய குளிப்பாட்டினீங்களா? ஆமா டாக்டர். எப்படி? கண்ணெல்லாம் பொங்கிட்டு இருந்தது, உஷ்ணமா இருக்குமோ நினைச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். எல்லாரும் செய்யறதுதான் நீங்க செய்திருக்கீங்க. ஏன் டாக்டர்? குழந்தைக்கு ஏற்கக்கும் நிமோனியா அட்டாக் ஆயிருக்கு. அப்படின்னா நெஞ்சில சளி கட்டி இருக்கும். இந்த சமயத்துல எண்ணெய் தேய்ச்சி தலை கூத்துனதுக்கு அப்புறம் சளி அதிகமாயி மூச்சு விட திணறிக்கிட்டு